சூப்பர் மாமா அப்படியே பண்றா நாக்கறா பலூனுக்கு வீருக்கு மச்சான் நம்ம ஒரு டூர் பிளான் பண்ணக்கூடாது சூப்பரா மாமா, நானே சொல்லலான்னு இருந்தேன். சரி நீயே சொல்லிட்ட. சரி எங்க போலாம் மச்சான்? அடிக்கிற வெயிலுக்கு கொடைக்கானல் போனா சும்மா கும்முன்னு இருக்கும். டேய் உன்னதான்டா கொடைக்கானல் பிளான் பண்ணுகிறோம், வரையா என்ன? ஐயோ வேணாண்டா, அங்க ரொம்ப குளிரா இருக்கும், நான் வரலடா. டேய் இங்க வேலை அடிக்குதுன்னா அங்க போறோம், அங்க குளிரும்ன்ற. டேய் கிளைமேட் எப்படி இருக்கு? ரொம்ப அனலா இருக்கு. இப்ப நம்ம கொடைக்கானல் குளூர்ல இருந்தா எப்படி இருக்கும்? குளிரா இருக்கும். டேய் இவன் ஸ்கூல் பக்கமே போனதில்ல பழகுதுடா. டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா, நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். டேய் இப்ப இங்க வெயில் அடிக்குதா, அதே மாதிரி கொடைக்கானலையும் வெயில் அடிக்கும். அந்த வெயிலோட சேர்ந்து குளிரும் அடிக்கும். அப்படி அடிக்கும் போது எப்படி இருக்கும்? எப்படியும் குளிரா இருக்குன்னு தான் சொல்ல போறான். குளிரா இருக்கும். மொத்தம்தான். ஐயோ என்ன விடுங்கடா. டேய் இருங்கடா, அவன் வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இங்க வெயிலா இருக்கு, எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப வெக்கையா ஃபீல் இப்போ நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவ? வீட்டுக்கு போய் ஏசி போட்டு தூங்குவேன். மாமா அடிக்கிற வெயிலுக்கு ஏசி போட்ட மாதிரி இருக்கிற கொடைக்கானலுக்கு போனா எப்படி இருக்கும்? குளிரா இருக்கும். போட்ட குரங்க விடுங்கடா, கிளிப்பு வைக்க சொல்ற மாதிரி சொல்றேன். வச்சா இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீ எப்படி கோவப்பட்டு போறான்? டேய் கொடைக்கானல்லாம் வேணாம், பக்கத்துல இருக்கிற கொல்லிமலைக்கு போலாம். கொடைக்கானலோ கொல்லிமலையோ எனக்கு ஓகே, அவன் வரானா கேட்டு சொல்றா. டேய் இருடா, கொடைக்கானல்லாம் போக வேணாம், கொல்லிமலை போறோம். உனக்கு அவ்வளோலாம் குளிராது, உனக்கு ஓகேவா? எப்போ போகலாம்? டேய் அவன் ஓகே சொல்லிட்டான், நம்ம எல்லாரும் பஸ்ல போறோம். உங்களுக்கு ஓகே தானே? இல்லடா, பஸ்ல போன எனக்கு தலை சுத்துமா, வேணாண்டா. எவ்வளவு சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன், காரை பெட்டின்னு வரேன், போமா? காரம் இல்லடா, கார்ல போனா எனக்கு வாந்தியா வரும்டா, வேணாண்டா. சரி காரு வேணாம், பஸ்ஸும் வேணாம், பைக்ல போலாம். என்ன ஓகேவா? பைக்கா? இல்லடா, பைக்ல போறது சேஃபே இல்லடா, எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது நீயே பாக்குறல நியூஸ்ல. அப்ப நீ சொல்ற என்ன பண்ணலாம்? இப்ப கேட்ட பேர் எப்படி நம்ம போக மாட்டோம் முடிவு ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஹோட்டலா பார்த்து வயிறு முட்டை சாப்பிட்டு ஒரு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். ஆடி டூர் எடுக்கிட்ட நைட்டு ஃபுல்லாக சுற்றுதான், இவருக்கு நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வரணும். இல்லடா, நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வரலன்னா எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்கடா, வேணாண்டா. டே விடுங்கடா, நான் கிளம்புறேன், வேற டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த நாயை கட்டிட்டு நீங்களே அழுங்கடா. போட்ட பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டேய் மச்சான், என்னடா நீ எப்படி சொல்ற? பின்ன என்ன மாமே, நானே சொல்லணுன்னு அவன் முந்திக்கினா. டேய் நீயுமாடா? பின்ன என்ன மாமா, என் கூட போன குட்டி குஞ்சானுவெல்லாம் கோவா தாய்லாந்து டூர் எடுத்து சுத்திக்கிறானுவோ, பிளாக் எடுத்துனுக்கிறானுங்க. எனக்கு ஒரே சிக்கமாக்குது. தோ கூட கொடைக்கானல கூட்டா வாயால போகுது, பேதியில போகுது சொல்லுங்கிறான் அவன். பாத்தியா மச்சான், அந்த குட்டி குஞ்சம் எவ்வளவு ஃபீல் பண்றான்னு பாத்தியாடா? நம்ம தானே மச்சான் அவனை கூட வச்சு சுத்திட்டு இருக்கோம். நீ இல்லாம எப்படி மச்சான் டூர் போக முடியும்? நெஞ்ச நக்கறானே, எப்படி மச்சான் போக முடியும்? இவன் தலைவா, என் ஜாமி உனக்கு கேட்கலையா? சரி மச்சான், நீ இவ்வளவு சொல்றதுனால என்னாலும் பரவாயில்ல, நான் வரேன்டா. டேய் மச்சான், டேய் நீ அந்த டீமுக்கு போக வேணாம், அவனை எப்படி அவனுக்கு சேர்த்துக்க மாட்டா.
வா இவனே ஓகே சொல்லவா அவ்வளோதான் மச்சான். உனக்கு எக்ஸ்ட்ரா 2 ஹெல்மெட் கூட தரேன். உன்னை பத்திரமா கூட்டிட்டு வர்றது எங்க பொறுப்பு. அவ்வளோதான் மச்சான். நாளைக்கு காலைல 6 மணிக்கு எல்லாம் ரெடியாக இருங்க, நம்ம போகிறோம். That's the spirit, my boy. கவலைப்படாத மச்சான், கொடைக்கானல் போறோம். பழமையான 10 செகண்ட் வீடியோ உனக்காக வச்சிருக்கேன். குளிர்மா குளுக்குறோம். கோகோ கோலா பாட்டில பொங்க விடுறோம். Tomorrow. இன்னைக்கு இன்னைக்கு மஜா ஒரு தான். வேட்டை. இன்னைக்கு டூர் போறோம். இன்னைக்கு ஒரு வேட். இன்னைக்கு மஜா பண்றோம். டூருக்கு போகிறோம்.